வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் அந்த நாளில் இன்று என்ற தொடரிலே கடந்த காலங்களில் இதே நாளில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தன என்று ஆசை போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று ஜூன் 26. இன்று சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம். போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், போதைப்பொருள் இல்லாத உலகத்தை உருவாக்கவும் ஐநா சபை 1987 ஆண்டு அதிகாரப்பூர்வமாக இந்த நாளை அறிவித்தது. அதன் பின் ஆண்டுதோறும் இந்நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அண்ணாத்தல் செய்யாத அலறு என விழுங்கிய நரகம் வெளியே விடாது என வள்ளுவ பெருந்தகை எச்சரிப்பது போல, அப்படிப்பட்ட தன்மையுடைய இந்த போதை பழக்கத்தில் இளைஞர்கள் விழாமல் பாதுகாத்து குடும்பங்கள் சீர்குலையாமல் பாதுகாப்போம். வந்தே மாதரம் என பிறந்த தாய்நாட்டை வணங்கும் மந்திர சொல்லை நமக்கு வழங்கிய வங்க கவிஞர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1838. இவர் எழுதிய ஆனந்தமடம் என்ற நூலில்தான் வந்தே மாதரம் என்ற பாடல் உள்ளது. அது பாரதத்தின் தேசிய பாடலாக உள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்தே மாதரம் என்ற சொல்லை ஆங்கிலேயருக்கு வெகுவாக அச்சத்தை ஊட்டியது. சிலம்பு செல்வர் என போற்றப்படும் வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், வ.உ. சிதம்பரனார் ஆகியோரது உண்மை வரலாறுகளை தமிழகம் உணர வழிவகுத்தவருமான திரு மா.பொ. சிவஞானம் அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1906. இவரது வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு நூலுக்காக இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. மொழிவாரி மாநிலங்கள் உருவான போது தமிழ் பேசும் பிற மாநில பகுதிகள் தமிழகத்தோடு இணைவதில் இவரது பங்களிப்பு மகத்தானது. இரத்த வகை பாகுபாட்டை கண்டறிந்த ஆஸ்திரிய நாட்டு உயிரியல் மருத்துவ நிபுணர் கார்ல் லேண்ட்ஸ்டைனர் அவர்களின் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1943. 1930 ஆண்டு இவர் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டார். மடகாஸ்கர் பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்ற தினம் இன்று. ஆண்டு 1960. தமிழ் திரைப்பட ஒளிப்பதிவாளர் இயக்குனர் திரு ஜீவா அவர்கள் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2007. ஜென்டில்மேன், இந்தியன் ஆகிய திரைப்படங்கள் இவர் ஒளி ஓவியத்தில் உருவானவை. டோல்பி இவர் இயக்கிய முக்கிய திரைப்படம். தொடர்ந்து அந்த நாளில் இன்று என்ற இந்த தொடரை கேட்டு மகிழ்வோம். ஆர்வமுள்ள பிறருக்கும் இதனை பகிருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.